மிதுனராசிக்கார அன்பர்களே, உங்கள் குணாதிசயத்தை இங்கே கூற ஆசைப்பட்டு சொல்ல இருக்கிறேன். நீங்கள் நட்சத்திரங்களான மிருகசிரீசம் 3 மற்றும் 4 பாதங்களிலோ, திருவாதிரை நட்சத்திரத்திலோ, புனர்வசம் 1, 2, 3 பாதங்களிலோ பிறந்திருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர்களாவீர்கள். அதாவது நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கின்றார் என்று அர்த்தமாகும். மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் மிடுக்காக இருப்பீர்கள், தைரியமானவராக இருப்பீர்கள். நீங்கள் மாநிறமாக இருந்தால் அது யோகமாகவும் இருக்கும். இரட்டை மனசுக்காரர்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வீர்கள். அதாவது சரியான முடிவு வாங்கினதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இது சரியா, அது சரியான, யாரையும் கலக்க மாட்டீங்க. ஆனால் ஆராய்ச்சி முடிவு எடுத்து சரியான முடிவுக்கு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு புத்தி கூர்மை இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வீடு புத பகவானின் வீடு. புதன் புத்திகாரகன். ஒரு உயரிய உள்நோக்கத்தோடு மனசு பெறலாமல் முடிவு செய்து விட்டீங்கன்னா யாரையும் கேட்காம திறம்பட செயல்பட்டு வேண்டுவீர்கள். யாருடைய குறுக்கீடும் இல்லாமல் இருந்து விட்டால் மிக நல்லது. உங்களுடைய ஒரே வீக்னஸ் என்னென்னா, யார் நல்லவன் கிட்டேன்னு தெரியாமல் வழியை சென்று கூட உதவி செய்து விடுவீர்கள். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் பலன் பெற்றவர்கள் மறந்து விடுவார்கள், ஒதுங்கி விடுவார்கள். சில நேரம் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். அதனால் துரோகிகளையும் நன்றி மறந்தவர்களை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி காண்பீர்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியவர்களை கூட மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களே உதவி செய்வீர்கள். அது கொஞ்சம் பாசத்தை, உங்களுடைய நீங்கள் வைக்கின்ற அன்பை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உறவுகள், சாதிக்காரர்கள், நண்பர்கள் வீட்டெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உங்கள் ராசி புதனின் ஆட்சி வீடு என்பதால் நீங்கள் படித்திருந்தாலும் நீங்கள் பெற்ற பட்டத்தை தாண்டி அதற்கு சம்பந்தமில்லாமல் கூட உத்தியோகமோ தொழிலோ வைத்து அதில் முன்னேறி பிழைத்துக் கொள்வீர்கள். உங்கள் முன்னேற்றத்தில் யார் பங்கும் இருக்காது. நீங்களே முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை பார்ட்னரை தவிர வேறு யார் பங்கும் இருக்க வாய்ப்பில்லை. உங்கள் வீடு சுக்கிர பகவானுக்கு ஒரே சுபர் வீடு. அதாவது சுக்கிர பகவானுக்கு வீடுகளில் 12 வீடு எடுத்துக்கிட்டால் எந்த வீடும் சுபர் இல்லை. மிதுனம் மட்டும்தான் சுபர் வீடு. அதனால் உங்களை நீங்களே நேசிப்பீர்கள். அதுதான் முக்கியம். உங்களை நீங்கள் நம்பணும் முதல்ல. அப்புறம் உங்களை நீங்கள் விரும்பணும். நீங்கள் அழகாக தான் இருக்கேன்னு முதல்ல சந்தோஷப்படணும். அப்போ தான் நீங்கள் இப்போ சுத்தம் பண்ணி பவுடர் போட்டு ட்ரெஸ் பண்ணி பந்தாவாக போவீங்க. அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நீங்களே அலங்காரம் செய்து கொள்ள நீங்களே பிரியப்பட்டு இருப்பீங்க. நீங்கள் வாழும் இடம் ரம்மியமாக இருக்கும். அமைத்தும் கொள்வீர்கள். அப்படி வெள்ளை பச்சை நிறங்கள் சூழ்ந்திருக்கலாம். நீங்கள் ஆசாபாசம் உறவுகள், நட்புகளுக்கு கெட்ட பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா, அப்படி தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உயர்வான இடத்துக்கு போயிடுவீங்க. எப்படி வாழ்க்கை கிடைக்கும்னா, வள்ளுவர் சொல்கிற மாதிரி, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அவருடைய குரலுக்கு வாசனை தருவது போல நல்ல குடும்பத்தை பெற்று மிகச்சிறந்த வாழ்வு கொண்ட வாரிசுகளை பூமியில் விட்டு சென்று புகழ் பெறுவீர்கள். மிக லாபமாக பேசுவதில் வல்லவர். அழகாக பேசிடுவீங்க. ஒருத்தர் ரொம்ப கவலையாக இருக்கார், டென்ஷனில் இருக்கார், கோபத்தில் இருக்கார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னா அவரை மனமுருக செய்வீர். அவர் கவலையான மனிதரை கூட சிந்திக்க வைக்க முடியும்.
அந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வீக அருளும் கிடைக்கும். நீங்கள் நிதானமாக தெய்வத்தை தரிசனம் பண்ணுவீங்க. இந்த தேவையில்லாத ஆடம்பரம் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. சாமி முறையில் கூட உங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கும். இப்படி கும்பிட்டா போதும், இறைவனுக்கு போய் நம்ம பிச்சை விட வேண்டியதில்லை, அவர்கிட்ட தான் நம்ம பிச்சை வாங்க போகிறோங்கிற ஒரு நினைப்பெல்லாம் இருக்கும். ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் திங்க் பண்ணுவீங்க. பொறுமையோடு இருந்தால் மட்டும் உங்கள் விரோதிகள் எல்லாம் இருப்பாங்க. என்ன பொறாமைப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா வரணும், நீங்களே முயற்சி பண்ணி வரீங்க அப்படிங்கும்போது விரோதிகள்லாம் இருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்தாங்க, அதுவே பெரிய ஆயுதம். இறைவன் பார்த்து கொள்வார். அடுத்த இறைவன் என்னத்தை சொல்லுவாருன்னா, நீங்கள் குறிப்பிட்ட பொருளை கூட அதிகமாக நம்ப மாட்டீங்க, யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துக்கணும், எல்லாம் கணக்கெடுத்து அதுவே பார்த்து உங்களுடைய எதிரிகளையெல்லாம் முறியடிச்சிடும். உங்களுக்கு வர்ற எதிர்ப்பை முறியடிச்சிடும். உங்கள் வாழ்வு முன்னேற்றத்தில் திருஷ்டி ஏற்படும். குறிப்பாக உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அவங்களே புறப்படுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் முன்னேறுவீங்கன்னு சொல்லுவார். உங்கள் வீடு புதன் பகவானின் வீடாக இருக்கிறதுனாலையும், சுக்கிரனுடைய சுப வீடாக இருக்கிறதுனாலையும், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, பெருமாள், ஏன் சனீஸ்வர பகவான் கூட உங்களுக்கு அருள் புரிவார். அவங்கள வழிபடுறது மிகச்சிறப்பு. சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அவர் பகவானாக, இது கடவுளாயிடுறார். மற்ற கிரகங்கள் போல இல்லை. ஏன்னா சனி பகவான் தான் முதல்ல இருந்தார். சனி அவருடைய ரொட்டீன் லைஃப்பில் சட்டப்படி, இயற்கை சட்டப்படி அவர் சனி ஈஸ்வரனையும் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால சனீஸ்வர பட்டம் பெற்றார். அவர் கூட உங்களுக்கு தெய்வமாக இருப்பார். அதனால் பெருமாள், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, சனீஸ்வரன் எல்லாம் நீங்கள் கும்பிடலாம். மெடுக்காக வாழலாம். கடவுள்கிட்ட போய் கையை கட்டி நிற்க வேண்டியதில்லை. அவங்க இறைவன் உங்களுக்கு நல்லா அவங்கள வச்சுக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது எல்லாம் அவருடைய கடமை. நீங்கள் இதுக்கு முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வேணும். தோல்வியெல்லாம் வரும். இந்த தோல்வி வர்றதே உங்களுக்கு படிக்கட்டு. அதை நீங்கள் பயன்படுத்தி மேலே அந்த தோல்விங்கிறது ஒரு அனுபவத்தை கிடைக்கும்ல. அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அனுபவங்கிறது இறைவன் தான், இல்லையா? மிக பிரியமாக வச்சுருக்கவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீங்கள் என்ன கொஞ்சம் கராராக இருப்பீங்க எல்லாத்துலேயும். உங்கள் தொழிலில் நீங்களே கராராக இருப்பீங்க. ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கணும்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து அதே டயத்துக்கு அப்படியே செய்வீங்க. ஈவன் சாப்பாடை கூட கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும்னா எப்படியாவது சாப்பிட்ருவீங்க. ஒரு உங்கள் மாதிரியே எல்லோரும் இருக்கும்னு நினைப்பீங்க. அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கரெக்டாக, சின்சியராக, ப்ராம்ப்டாக, கன்சிஸ்டன்சியோட உருவாக்கி விட்டுருவீங்க. அவங்களும் உங்கள் குடும்பத்தினரும் விதி விலக்க வர மாட்டாங்க. அவங்களையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணி, அவங்க நல்ல பேர் சொல்கிறாங்களோ சொல்லலையோ அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரையும் ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பீங்க. குழந்தை விட்டு எல்லாரையுமே நீங்கள் இப்படி வச்சுருக்கிறதுனால அவங்களும் பின்னால் ஒரு ஸ்ட்ரிக்டாக தொழிலையோ படிப்புலையோ நல்லா மென்மேலே டாப்பில் போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, வாரிசு பரம்பரை அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இப்போ பண்ணிடுவீங்க. பெரும்பொருள் ஈட்டிடுவீங்க. ஆனால் யார் உதவியும் இல்லாமல் வருவீங்க. அதுதான் உங்கள் உறவுகள், நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டிங்கன்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வீடு நட போட்டிங்கன்னா மிக சிறப்பாக வருவீங்க என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எண்ணி
விடைபெறுகிறேன். டிசம்பர் இறுதி வாரத்தில் இந்த ஆண்டுக்கான வருகிற 2026 ஆண்டுக்கான பலன்களை சொல்ல இருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்துகிறேன். நான் போடுவது உங்களுக்கு எல்லா இதிலையும் பார்க்க விரும்பினால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் இருந்தால் செய்தால் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.